ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவ் மதுக்கான கல்யாண ஏற்பாடு நடக்குது. இதெல்லாம் பார்க்குற அப்படியே கண் கலங்கி போகிறாங்க. ராகவும் கண் கலங்கி போகிறாரு. எப்படியாவது ராகவுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஆகாஷ் அனு நியாய தீர்ப்பு மகளிர் அணி அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க வராங்களான்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது மதுவையும் விமலையும் பார்த்தா மயக்கம் போட வச்சு ஒரு ரூம்குள்ளார போட்டு வச்சிடறாங்க முரளி. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே லாவணியாவை சுந்தரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த சால்லாம் கொடுத்து இந்த முகத்தில் போட்டுக்கோ, இதை எடுக்காமல் அப்படியே போய் ராகவ் பக்கத்தில் உட்காந்துக்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ராகவ் பக்கத்தில் மது உட்காந்துடுறாங்க, அதாவது லாவணியா உட்காந்துடுறாங்க. இப்போ ராகவ் அப்படியே நினச்சி பார்க்குறாரு ஏற்கனவே மதுக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு. அதுக்கு முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வீட்டு பின்னாடி கார்டனில் நின்று இப்போ மதுக்கிட்ட பேசுகிறாங்க. மது டைரெக்டாக சொல்லிடுறாங்க, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கும்போது இப்போ ராகவ் எல்லாமே சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல, என்னை மன்னிச்சிரு, என்னால் அபியை விட்டுட்டு இருக்க முடியாதுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இப்போ தான் மது யோசிச்சு பார்க்குறாங்க, அன்றைக்கி எந்த தப்பும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லியும் நீ உட்காந்துருக்கல அப்படிங்கும்போது இப்போ குரலை மாற்றி லாவணியா வேறு வழி இல்லை, அதனால தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து பார்த்தா அபியும் ராகவுக்கும் அபிக்கும் நடந்த கல்யாணம் சம்மந்தமாலாம் யோசிச்சு பார்த்து கண் கலங்கி கண் தண்ணி விடுறாங்க. இப்போ தான் ஆண்டாளத்தை சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி நடக்கிற உன் முகத்தை பார்த்தாவே தெரியுதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ பார்த்தா ஆகாஷ் பேசி வச்சுருந்தாங்களா அந்த மகளிர் அணி, அவங்களாம் வந்துடுறாங்க. அவங்க கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறாங்க. அப்போ நின்னதுக்கப்புறம் இப்போ மது லாவணியா இருந்துக்கிட்டு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இந்த மாதிரி எங்களுக்குள்ளார நடந்துருச்சு, அதனால தான் அந்த கல்யாணத்தையே அபி நடத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த குழுவில் இருக்கவங்களாலையும் ஒன்றும் பேச முடியாமல் அவங்களும் திரும்பி போயிடுறாங்க. இப்போ கல்யாண ஏற்பாடெலாம் நடக்க ஆரம்பிச்சதுமே அபி அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாங்க. இப்போ பார்த்தா அங்கே மது கண் முழிச்சிடுறாங்க. அடுத்து விமலும் எந்திரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜன்னலில் தட்டுறாங்க. நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அபி பார்த்துடுறாங்க. இப்போ அபிகிட்ட எல்லா உண்மையும் மது சொல்கிறாங்க. அன்றைக்கி அந்த ஈவெண்ட்டில் ரூம்குள்ளார போனது உண்மை தான், எல்லாம் நடந்தது தான். ஆனால் எங்களுக்குள்ளார எந்த தப்பும் நடக்கலை, நான் நிதானத்தில் தான் இருந்தேன், கார் கீ அதாவது ரூம் கீ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அபி இப்போ யோசிக்கிறாங்க, நான் முட்டாள்தனமாக அந்த வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு. அடுத்து நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அங்கே பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரமாக எல்லாரும் ஒடியாடுறாங்க. ராகவ் தாலி கட்ட போகிற நேரத்தில் தாலி கீழே போட்டுட்டு என்னால் இந்த கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாலையை தூக்கி போடுறாரு. அது கரெக்டாக அபியோட கழுத்தில் தான் விடுது. அப்புறம் அபியும் சொல்கிறாரு, நீங்கள் பக்கத்தில் இருக்க லாவணியாவை கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை ராகவ் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போகுது. இப்போ லாவணியா உடனே லாவணியா தான் பக்கத்தில் இருக்காங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கத்து முரளியும் சுந்தரியும் பயந்து போய் தான் நிற்கிறாங்க. இப்போ லாவணியா சொல்கிறாங்க, நான் எப்படி இருந்தாலும் நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன், அபி இந்த மாதிரி பண்ணிட்டல, இதுக்குண்டான பிரச்சனையை நீ அனுபவிப்பா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சபதம்லாம் போடுறாங்க. ராகவுக்கு ஒரு பக்கத்து சந்தோஷனால செம்ம டென்ஷனோடு அப்படியே பார்க்குறாரு. அபியும் பார்க்குறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ரொம்பவுமே சூப்பரான எபிசோடாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.